பேட்டரிகளில் பயன்படும் உலோகம் எது? காரியம். ஸோ பேட்டரிகளில் பயன்படும் உலோகம் பார்த்தீங்கன்னா காரியம். காரணம் பேட்டரி வந்து காரில் தான் பயன்படுத்துவாங்க. ஸோ கார் பேட்டரி அப்படின்ற ஞாபகம் வச்சுக்கோங்க. பேட்டரிகளில் பயன்படும் அமிலம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4 கந்தக அமிலம்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வேதிப்பொருட்களின் அரசன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடியதான் இந்த H2SO4. ஸோ பேட்டரிகளில் பயன்படும் அமிலம் H2SO4. மிகவும் கடினமான உலோகம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆஸ்மியம். ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா ஆஸ்துமா வந்தால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, கடினமாக இருக்கும். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. மிகவும் கடினமான உலோகம் ஆஸ்மியம். இரும்புக்கு முலாம் பூச பயன்படுவது எது? இரும்புக்கு முலாம் பூச பயன்படுவது பார்த்தீங்கன்னா துத்தநாகம் Zn. ஸோ அது இல்லாத குரோமியம் ப்ளஸ் Zn பயன்படுத்துவாங்க. அது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ பிளேட்டிங், ஸோ மின்காந்த முலாம் பூசலுக்கு பயன்படுத்துவாங்க. ஸோ மற்றபடி இரும்புக்கு முலாம் பூச பயன்படுவது பார்த்தீங்கன்னா துத்தநாகம் ஜிங்க் தான் பயன்படுத்துவாங்க அதிகமாக. புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படுவது கோபால்ட். புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா கோபால்ட்டு. ஸோ எப்படி நான் வச்சுக்கோங்க, புற்றை பார்த்தாலே நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, பால் ஊற்றுவாங்க. ஸோ உள்ள பாம்பு இருக்குன்னு சொல்லி புத்தில் வந்து பால் ஊற்றுவாங்க. ஸோ அப்படி புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படுவது பார்த்தீங்கன்னா கோபால்ட்டு. பூமியின் மேற்பரப்பில் அதிகம் காணப்படும் உலோகம் எது? பூமியின் மேற்பரப்பில் அதிகம் காணப்படும் உலோகம் பார்த்தீங்கன்னா அலுமினியம். ஸோ மின்னிழை செய்ய பயன்படும் உலோகம் எது? மின்னிழை செய்ய பயன்படும் உலோகம் பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன் W. ஸோ டங்ஸ்டனோட குறியீடு பார்த்தீங்கன்னா Wன்னு சொல்லுவாங்க. மின் உருகி இழை. ஸோ மின் உருகி இழை அப்படின்னா ஃபியூஸ் அப்படின்னு அர்த்தம். இது ஆக்சுவலாக ப்ரீவியஸ் இயர் எஸ்ஐ எக்ஸாமில் வந்த கொஷின் தான் இது. ஸோ மின் உருகி இழை செய்ய பயன்படும் உலோகம் எது? ஸோ Pb+Sn. இந்த Pb+Sn இப்படியும் கொடுப்பாங்க, இல்லை லெட்டு ப்ளஸ் டின்னு சொல்லி கொடுப்பாங்க. லெட்டு ப்ளஸ் டின்னு இல்லை அப்படின்னா காரியம் மற்றும் வெள்ளியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மின் உருகி இழைனா ஃபியூஸ் செய்ய பயன்படும் உலோகம் பார்த்தீங்கன்னா Pb+Sn சொல்லி கொடுக்கலாம். இல்லை பிளம்பம் ப்ளஸ் ஸ்ட்ரான்ஷியம் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். இதோட ஃபுல் ஃபார்ம் பிளம்பம் ப்ளஸ் ஸ்ட்ரான்ஷியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா லெட்டு ப்ளஸ் டின் அப்படின்னு சொல்லுவாங்க. பிபினா லெட்டு, எஸ்என்னா டின் அப்படின்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா காரியம் மற்றும் வெள்ளியம் சொல்லுவாங்க. பிபி அப்படின்னா காரியம், எஸ்என் அப்படின்னா வெள்ளியம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கான ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ மறக்காமல் நம்மளுடைய ஏஆர் டிஎன்பிஎஸ்சி அகாடமி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ கைஸ்.